பிரதமர் மோடி லட்சத்தீவுக்கு பயணம் போனாதான் போனாரு. அதுல இருந்து நம்மளோட பாப்புலாரிட்டி அப்படியே டவுன் ஆயிடுச்சுப்பா. இதே மாதிரியே விட்டுட்டா ரொம்ப கஷ்டமா போயிரும். அதனால நம்மளும் இந்தியாவை பத்தி ஏதாவது பேசி நம்மளும் நம்மளோட பாப்புலாரிட்டி அதிகப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு மாலத்தீவோட அதிபர் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காருங்க மனுஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்பதான் ரீசெண்டா மாலத்தீவோட அதிபர் வந்து சீனாவுக்கு பயணம் போயிட்டு வந்தாரு. வந்த மனுஷன் வந்த உடனே செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காருங்க. என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, எங்களோட நாட்டுல இந்தியன் மிலிட்ரி வந்து இன்னுமே இருக்காங்க. இவங்க வந்து கூடிய சீக்கிரத்துல அவங்களோட நாட்டுக்கு வந்து போகணும். இதுக்காண்டி நாங்க வந்து டைம் கொடுக்குறோம். உங்களுக்கு கடைசி டேட் வந்து மார்ச் 15 தான். இதுக்குள்ள நீங்க வந்து எங்க நாட்டுல இருந்து கிளம்பி உங்க நாட்டுக்கு வந்து போயிருங்க. எங்க நாட்டுல எந்த நாட்டு ராணுவமே வேணாம், நாங்களே எங்க நாட்டை வந்து பாத்துக்கோன்னு சொல்லி இந்த மாதிரி கெடு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கேட்டோட நமக்கு வந்து தோணும், என்னப்பா மாலத்தீவு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தாங்க. ஏன்னா மாலத்தீவு அதிபர் வந்து தேர்தல் பிரச்சாரத்திலே இந்த ஒரு விஷயத்த தான் வந்து சொன்னாரு. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா இந்தியன் மிலிட்ரியை வந்து அவங்க நாட்டுக்கே வந்து அனுப்புவேன்னு சொல்லி. அதனால இது எதிர்பார்த்த விஷயம்தான். இதையே இப்ப பெரிய ப்ரொபகண்டாவா வந்து பண்றாங்கன்னா, இப்ப இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் சில உரசல் போக்கு இருக்கா இல்லையா, இந்த விஷயத்துல நாங்களும் வந்து இந்தியாவை கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மாலத்தீவோட அதிபர் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொன்னார்னா, மாலத்தீவு வந்து சின்ன நாடுதான்ப்பா, அதுக்காண்டி எங்களை ஈஸியா நீங்க புள்ளி பண்ணிடலாம்லாம் நினைச்சிடாதீங்க, அவ்வளோ ஈஸியாலாம் நாங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த கருத்தை வந்து சொல்லும் போது இந்தியாவை மென்ஷன் பண்ணி தான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, லைட்டா இந்த வாசகத்தை மட்டும் தான் வந்து சொன்னாரு. ஆனா இவர் சொல்லும் போதே நமக்கு வந்து தெரியும் கிளீனா இந்தியாவை தான் வந்து மென்ஷன் பண்றான்னு சொல்லிட்டு. இதுக்கான காரணம் வந்து என்னன்னா, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து லட்சத்தீவுக்கு பயணம் போனார் இல்லையா, அதுல இருந்து வந்து மாலத்தீவோட பாப்புலாரிட்டி வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்தியர்கள் எல்லாருமே மாலத்தீவுக்கு எதுக்குப்பா போகணும், பேசாம லட்சத்தீவுக்கே வந்து போயிடலாம்னு சொல்லி எல்லாருமே வந்து லட்சத்தீவை மாலத்தீவு கூட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால மாலத்தீவு வந்து செம்ம காண்டாயிட்டாங்க. இதனாலதான் நாங்களும் இந்தியா விமர்சனம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து விமர்சனங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே மாலத்தீவோட அதிபரை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து சீனாவோட கைபொம்மையாவே மாறிட்டாருப்பா, இனி அவ்வளவுதான் மாலத்தீவு வந்து உருப்படாம போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மாலத்தீவு அதிபர் வந்து இங்க இருக்கும்போது இந்த மாதிரி வந்து சொன்னா பரவாயில்ல, சீனாவுக்கு போயிட்டு வந்த உடனே இந்த மாதிரி இந்தியாவை விமர்சனம் பண்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. இதுலதான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் மிலிட்ரியை வந்து மாலத்தீவுல இருந்து வெளியே அனுப்பிட்டு உடனே மாலத்தீவோட அதிபர் வந்து சைனீஸ் மிலிட்ரியை வந்து உள்ள கொண்டு வந்துருவாங்க போல, இதுதான் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மட்டும் பண்ணாங்க அப்படின்னா அவ்வளவுதான், மாலத்தீவு வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிடும். ஆல்ரெடி சீனாவை நம்பின நாடுகள்லாம் வந்து இப்ப என்ன நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளே கண்கூடா வந்து பாக்குறோம். இலங்கை ஆகட்டும், நேபாள் ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், எல்லாருமே பரிதாபமான நிலைமையில வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மாலத்தீவு நான் வந்து சீனா பக்கம் தான் வந்து சாய்வேன்னு சொல்லிட்டு அவங்களா அவங்களோட அழிவு பாதையை வந்து தேடிட்டு இருக்காங்க. இனிமேலாவது வந்து மாலத்தீவு சரியான முடிவுகளை வந்து எடுக்கிறாங்களா, இல்ல நாங்க வந்து சீனா பக்கம் தான் வந்து போவோம்னு சொல்லிட்டு சீனா சொல்ற பேச்சை கேட்கறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாலத்தீவு அதிபர் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.